ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் தான். என்ன அப்படின்னாக்க, இளம் தேடி கல்வி இந்த எஜுகேஷனல் இயர் ஓப்பன் பண்ணதுலேருந்து கிளாஸஸ் இப்போதைக்குன்னு நடத்த வேண்டாம், எங்களுடைய அறிவிப்பு வர வரைக்கும் நடத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, போன இயரில் நிறைய சென்டர்ஸில் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரவே இல்லை. இன்னொன்று, தன்னார்வலர்கள் வந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வரல. சில சென்டர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, தன்னார்வலர்கள் சரியாக வராமல் இருக்கிறாங்க, கிளாஸஸ் ஒழுங்காக நடத்தாமல் இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்ததுனால, ப்ளஸ் குழந்தைங்களோட கற்றல் நிலைகளையும் ஒரு பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, நம்மளை வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம எல்லாரையும் மைய செயல்பாட்டு அறிக்கையை ஃபினிஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மைய செயல்பாட்டு அறிக்கையில் நம்ம டிஎல்எம் செஞ்சுருக்கோமா, ஸ்டூடெண்ட்ஸை வெளியே எங்கேயும் அழைச்சிட்டு போய் நம்ம எதுவும் சொல்லி கொடுத்துருக்கோமா, தென் அதுக்கப்புறம் நம்ம எஸ்எம்சி மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறோமா, பேரண்ட்ஸை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்டடீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோமாங்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அதுக்கு கேட்டிருந்தாங்க. அது அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சும், ப்ளஸ் நம்மளுடைய அட்டனன்ஸ் எல்லாத்தையும் கடைசி 3 மாதம் நம்ம வந்திருக்கோமா, கிளாஸஸ் நடத்திருக்கோமாங்கிறதையும் பார்த்துட்டு, தென் அதுக்கப்புறமா நம்மளை இன்னொரு வாட்டி அங்கே ஸ்கூல்ஸ்லேயும் விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாஸஸ் திரும்ப ஓப்பன் பண்ண போகிறாங்க. எல்லா கிளாஸஸும் ஓப்பன் பண்ண போகிறாங்களா அப்படின்னா கிடையாது. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் ஆகிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற போல் தான் கிளாஸஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கிளாஸஸ் எல்லாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாக்கா, கரெக்டாக எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு போகணும். பிகாஸ் ஏன் அப்படின்னாக்கா, ஃப்ரீக்வெண்ட்டான விசிட்ஸ் வர போகிறதா இது வரைக்கும் அறிவிப்பு வந்திருக்கு. ஸ்கூல்ஸ் விசிட்ஸ் மட்டும் இல்லாமல் எஸ்எம்சி மீட்டிங் நடக்கக்கூடிய அந்த டைமிங்கில் அவங்களுக்கான விசிட்ஸும் வரப்போகுது. ஸ்கூலோட அசஸ்மெண்ட்ஸ்க்கும் நிறையா விசிட்ஸ் வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐடிகே சென்டர்ஸ்க்கும் மெயினாக வராங்க. போன வாட்டி கோஆர்டினேட்டர்ஸே நமக்கு விசிட் வருவாங்க, அண்டு ஸ்கூல் ஹெச்எம்ஸ் யாராவது விசிட்ஸ் வருவாங்க. ஸோ இந்த வாட்டி அப்படியெல்லாம் இல்லாமல் இதுக்காக ஒரு 14 மெம்பர்ஸ் உள்ள ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த அசஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வரப்போகிறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் படி நம்ம எப்போவுமே கிளாஸஸ் நடத்தினோன்னா எந்த விசிட்ஸ் வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ கரெக்டாக நம்ம எப்பயும் போல் நம்ம கிளாஸஸை சூப்பராகவே நடத்துவோம் நம்மளோட குழந்தைங்களுக்காக. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.